தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். ரோமர் 1 அதிகாரம் 6 அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் பாளையத்துக்கு புறம்பாயும் இயேசு யார் என்று தெரியாத பொழுதுதான் நாம் அழைக்கப்பட்டோம். நம் பழைய நிலைமை அடிமைத்தனத்தின் வாழ்வு மற்றும் யாரும் விசாரிப்பாரற்ற நிலைமை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவின் அன்பை நம் மீது வெளிப்படுத்த அவருடைய சித்தத்தினால் பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிருடன் எழுந்தார். எதற்காய் வந்தாராம் இயேசு? நமக்காய். எதற்காய் மரித்தாராம்? நம் சார்பில் தான். எதற்காய் உயிருடன் எழுந்தாராம்? நமக்கு முன்மாதிரியாய் நம் பாவத்துக்கு அவர் மரித்து இன்னும் நம்முடன் அவர் உயிரோடு இருக்கிறார். விசாரிப்பாரற்று அழைப்பாரற்று கிடக்க நம்மை நல்ல சமாரியன் அழைத்து விசாரித்து காயமாற்றி நமக்கு வேண்டிய அனைத்தையும் நமக்கு செய்தார் இயேசு கிறிஸ்து. எனவே அவரால் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நாம் எதற்கும் அஞ்சாமல் கலங்காமல் தியங்காமல் அழைத்தவர் நடத்துவார் என்று விசுவாசிப்போம். அழைப்பை விடுத்தவர் போக வேண்டிய ஸ்தலத்துக்கு வழியையும் நமக்கு நிச்சயமாய் காண்பிப்பார். நம்புவோம் இயேசு கிறிஸ்துவை. அவரே உங்களை அழைத்தவர். ஆமென், ஆமென்.